பாருங்க, நம்ம முட்டைக்கோசு வச்சு முட்டைக்கோசு, பாசிப்பருப்பு, கொடை மிளகாவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க எப்படின்னு. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போது என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு முட்டைக்கோசு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொடை மிளகா வச்சுருக்கேங்க. இது மூணுத்தையும் வச்சு நம்ம ஒரு கூட்டு பண்ணலாங்க. பாசிப்பருப்பு, தேங்காய் பாருங்க, தேங்காய் திருவல் 1/4 கப்பு, அது கூட இந்த பச்சை மிளகாவை போட்டு இந்த சோம்பு போட்டு ஆட்டிக்கலாங்க. பாருங்கள், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, ஒரு தக்காளி, ஒரு 5 சின்ன வெங்காயங்க தாளிப்புக்கு. பாருங்க, ஒரு சிட்டிக்கு சோம்பு, மிளகு, ஒரு சிட்டிக்கு சோம்பு, கடுகு, சீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்போயே மறந்துட்டேங்க, நசுக்கிக்கலாம், பார்க்கலாம், தாளிக்கலாம். பாருங்கள், சூடேறிடுச்சு, வறுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 30% வறுத்துக்கலாம். வறுத்துக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 30% வந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கிட்டோம், பருப்பு கழுவி போடலாம். பாருங்கள், பருப்பு கழுவி வச்சு கழுவி போடணும். வறுத்து எப்போவுமே கழுவி கல்லுந்த எடுக்கணும். பார்க்கலாங்க, வேகட்டும். பாருங்கள், அந்த பருப்பு முழுகிற அளவு தண்ணி வைக்கணுங்க. அப்போது அந்த கோசில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு கொஞ்சம் கரெக்டாக வருங்க. பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அது உள்ளே அடுங்கி வேகும். அப்போ தான் வேகட்டும், பார்க்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க, ஒரு சிட்டிகை. பாருங்கள், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 1/4 கப்பு, தேங்காய் திருவல் ஆட்டிக்கலாங்க. பாருங்கள், 1/4 பாகம் வெந்துடுச்சு. பருப்பு 30% வெந்துச்சு. கோஸ் போட்டுக்கலாம். இது கோஸ் வெந்துச்சுன்னா அளவு கம்மியாகும். கோஸ் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இடித்து வச்ச பூண்டு பாதி போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் அப்போ மறந்துட்டேன், மஞ்சள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது 2 டீஸ்பூன் போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது கோஸுக்கு. தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சுங்க, கடுகு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா குக் ஆகட்டுங்க, நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கோஸுக்கெல்லாம் லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும், இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். வதங்கட்டுங்க, பார்க்கலாம். 1/4 பாகம் குக் ஆகிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாங்க. பாருங்க, தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கத்தை பார்க்கலாம்.
பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ பருப்பில் எடுத்து கொட்டிக்கலாம். பருப்பு கோஸில் எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள் அந்த சூட்லேயே பாருங்கள் குக் ஆயிடுச்சு. 75% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு 25% குக் ஆகணும். பாருங்கள் தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள் குக் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு. இப்போ தேங்காய் விழுது ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் தேங்காய் விழுது ஊற்றிக்கிறோம். சோம்பு, ஒரு பச்சை மிளகா, 1/4 கப்பு தேங்காய் திருவுருள். இது கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள் அந்த மிக்சியில் கழுவின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதும் இவ்வளோ தண்ணி. அந்த ஒரு கூட்டு மாதிரி வரணும். அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம். கொதிக்கிட்டோம் இருங்க, தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது கொச்சா கட்டியாகிடுங்க. கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம இது கேப்சிகம் எடுத்து வச்சுலையா குடமிளகா, அதை போட்டுக்குவோங்க. இது வந்து போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அதிலே குக் ஆகிடும். ஆஃப் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி ஐட்டம்கெல்லாம், ரச சாதம், ரைஸுக்கும் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாங்க. இந்த கோஸு சாப்பிட்டா நம்ம இளமையை வந்து மெயின்டைன் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கங்க. தேங்க்யூங்க.